இன்றைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு, நீ யாருக்கு தான் தலை குனிந்து நிற்க மாட்டாய், நிமிர்ந்து நிற்பாய். அல்லேலூயா. அதான் இன்னைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு, நிமிர்ந்து நிற்பாய். அல்லேலூயா. யாருக்கும் தலை குனிந்து நிற்பது பிடிக்காது. தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அதான் தலை குனிந்து எழுதிய சட்டம் நின்று தலை நிமிர்ந்து நிற்பதற்காக. அல்லேலூயா அப்படின்னு சொல்லி உலகத்தினுடைய வரிகளெல்லாம் சொல்லுகிறது. இப்போ அந்த வசனமும் சொல்லுறது பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நிறைய பேர் சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இவங்க சபைக்கு போறாங்களே, இவங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்களே, இவங்களுக்கே இந்த பிரச்சனை எல்லாம். அவங்க சபைக்கு போறதை நீங்க பாத்துக்கிறீங்க, அவங்க கிறிஸ்தவனாக இருக்கிறத நீங்க பாத்துக்கிறீங்க, அவங்க ஜெபிக்கிறது நீங்க பாக்கலையே. அவங்க ஜெபிக்கிறாங்களா இல்லையா, கிறிஸ்தவன்ற பேர் மட்டும் இருந்தா போதாது, கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சபையில நம்ம மெம்பர்ஷிப்பா இருந்தா மட்டும் போதாது, சபையில அங்கத்தினரா இருந்தா மட்டும் போதாது, அதிகாரம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அதான் நான் உங்களுக்கு போதிட்டு வருகிறேன். சபைக்கு எல்லாருமே வந்துடலாம், அது மாற்று கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்ற பிரகாரம் நம்ம கொஞ்சம் வாழ ஆரம்பிக்கணும். அதான் சொல்றாரு, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். வசனத்தை கேட்காதவர்கள் முறிந்து விழுவார்கள், ஜெபிக்காதவர்கள் முறிந்து விழுவார்கள், தேவனை தேடாதவர்கள் முறிந்து விழுந்தார்கள், பின்மாற்ற ஜீவித்தில் போகிறவர்கள் முறிந்து விழுந்தார்கள், சபையினுடைய வார்த்தைகளை கீழ்ப்படியாதவர்கள் முறிந்து விழுந்தார்கள், தேவனுக்கு தூரமாக இருக்கிறவர்கள் முறிந்து விழுந்தார்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் முறிந்து விழுந்தார்கள், இயேசுவை விரோதமாக செயல்படுவர்கள் முறிந்து விழுந்தார்கள். எவர்கள்? இவர்கள் தான். அல்லேலூயா. நாங்களோ எழுந்து, நாங்க விழுந்ததா இல்லைன்னு சொல்ல வரல, ஆனா நாங்க எழுந்துட்டோம், நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. ஒரு மனுஷன் சேர்ச்சில் விழுந்துறான்னா சேர்ச்சிலே பத்து கிடப்பானா? அவன் அங்கிருந்து சீக்கிரமா யாரும் பார்க்கறது கூட எழுந்துடணும். உங்க வாழ்க்கையில் கூட பாவமான சூழ்நிலைகள், அக்கிரமமான சூழ்நிலைகள், அநியாயமான சூழ்நிலைகளை நீங்க விழும்போதெல்லாம் நீங்க விழுந்துட்டீங்களா, சீக்கிரமா யாரும் பார்க்கறது கூட எழுந்து கிறிஸ்துவோட வந்துருங்க. ஏன்னா அதே இடத்துல நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா உங்களை பார்க்கறவங்க ஊரு உலகம் எல்லாம் தூற்ற ஆரம்பிக்கும், போற்ற ஆரம்பிக்கும், எல்லாம் உங்களை சங்கடப்படுத்த ஆரம்பிப்பாங்க. அதனால உங்களுக்கு சங்கடங்களை எல்லாம், உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு தேவனுடைய பாதையில நீங்க வந்து சேருங்க. தேவன் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். பிசாசு மிகப்பெரிய தந்திரம் என்னவென்றா, 400 கிலோமீட்டர் நடந்துருவான், 400 கிலோமீட்டர் நடந்தா அதிசயம் நடக்கும், அற்புதம் என்னன்னு சொல்லுவாங்க. 400 கிலோமீட்டர் நடக்குது இல்ல, 10 நிமிஷம் முழங்கால் படி இருக்கிறதும் அவங்க 400 கிலோமீட்டர் நடந்து போறதும் மிகப்பெரிய வல்லமை உண்டாகும், மிகப்பெரிய அசைவை உண்டாகும். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக எதுவும் நடப்பயணம் மேற்கொள்ளவில்லை. நான் நடந்து போகிறேன், நீங்க நடந்து வாங்கன்னு சொல்ல. அல்லேலூயா. அவர் முன் பாதைகள் எல்லாம் பார்க்கும்போது ஜபம், உபவாசம், வார்த்தை, வல்லமை, சுகம், பலன், ஆரோக்கியம், ஜபாலயம், தேவாலயம், இப்படிதான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. அது போல இன்றைக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நிமிர்ந்து நிற்க வேண்டும் கர்த்தருடைய சமூகத்தில். அல்லேலூயா. யாரை கொண்டாலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. யாரை கொண்டாலும் ஆண்டவர் பேசுவார். அதுதான் நான் சொல்றேன் உங்களுக்கு எல்லாருக்கும்.
ஆண்டவரால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. இது நம்ம நான் வர்றதுக்கு முன்னாடி இந்த மோசஸ் ஐயா சபையில் வந்து உட்காந்துருது 9 மணிக்கு தான். அப்போ வயதானவர்கள்ன்றது முக்கியம் இல்லை, ஆண்டவர் எப்படி தேர்றாங்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. இந்த கணேஷ் ஐயா என்ன பண்றாரு, சபையோட வேலை நடந்துருக்கும் போது அவரு ஒரு அதிகாரி இருந்தார் ரயில்வேல. அவருக்கு வயசு முதிர்ந்தது ஆயிடுச்சு, வயசானவர் ஆகிட்டாரு. ஆனால் இந்த வெயிலில் இருந்து அவங்க வீட்டில் இருந்து பெயிண்ட் எடுத்து கேட்டுக்கு அவர் ஆச்சுங்க. நாங்கள் என்ன ஆண்டவருக்காக அடிக்கிறேன். அவர் பதவி பார்க்கல, அவர் பணத்தை பார்க்கல, அதிகாரத்தை பார்க்கல, கத்திற்காக நான் பண்ணேன். நான் ஒன்றும் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு என்னால் முடிஞ்சது நான் செய்ய முடியும். என்னுடைய பொசிஷன் இது, இதை நான் ஆண்டவருக்காக செய்ய முடியும். அவர் அதை ஆண்டவர் தான் எதிர்பார்க்கிறார், எளிமையானதான் எதிர்பார்க்கிறார். கொஞ்சம் பலத்தோடு, நமக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு நம்ம போக போனால் கர்த்தர் மிகப்பெரிய பலத்தை நமக்காக செய்கிறவராக. அல்லேலூயா. ஆண்டவருக்காக உன்னிடத்துல என்ன இருக்குது? கொஞ்சம் அப்பமோ கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. உன்னிடத்துல இருக்குது 5 அப்பமோ 2 மீன் இருக்குது. உன்னிடத்துல இருக்கிறது கர்த்தர் செய்வார். இதெல்லாம் கர்த்தர் உருவாக்குவார். அல்லேலூயா. கவனிங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தலை குனிந்து நின்ற சமாரிய ஸ்திரியை கர்த்தர் தலை நிமிர செய்தார். கரங்களை தட்டுங்க. உனக்கு திருமணம் ஆகி விட்டதா அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு திருமணம் ஆகல. உனக்கு திருமணம் ஆயிடுச்சு, இப்ப இருக்கிறது உனக்கு புருஷன் இல்ல, நீ சொன்னது தப்பு தான் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு திருவிருந்து நம்மளுக்கு இந்த இடத்துல நீங்க நான் பாஸ்டா இருந்தா அந்த சமாரியஸ்வரிக்கு திருவிருந்து கொடுத்துருப்பா. எனக்கு 5 புருஷர்கள் உண்டு. நீங்க ஒரு பாஸ்டர், நீங்க ஒரு போதகரா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க திருவிருந்து கொடுத்துருப்பீங்களா சமாரியஸ்வரிக்கு? ஐயோ நான் சார் எடுக்கணும், திரைப்படத்துக்கு எடுக்கணும், பாவத்தை ஓட்டணும், ஒரு 5 புருஷன் இருக்கிறான், அம்மா நான் கொடுக்க மாட்டேன் ஓட்டுருப்போம் எல்லாரும். அல்லேலூயா. நான் என்ன பண்ண மாட்டேன், திருவிருந்து தர மாட்டேன், நான் உன்னை சபையில் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி துரத்துட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாரியஸ்வரி அழைத்து, நீ தலை குனிந்து நிற்கிறாயம்மா, உன்னை நான் தலை நிமிர செய்கிறேன். 5 பேருக்கு அன்பை இழந்து விட்டார். 5 புருஷரும் அவர் உடல் சுகத்தை அனுபவித்துக் கொண்டு தூக்கி விசிலிட்டு போயிட்டாங்க. உண்மையான அன்பு கிடைக்கல. உண்மையான அன்பு தேடிக்கொண்டு தண்ணீர் அடிக்கிட்டு வரா இயேசுவின் அன்பு உண்மையானது என்று கண்டு அந்த ஜனம் முழுவதும் ஆண்டவருக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். அல்லேலூயா. அந்த பட்டணம் முழுவதும் ஆண்டவருக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு உண்மையானது என்பதை நீ அன்றைக்கு பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறாயோ, அன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஜீவ தண்ணீர் தருகிறவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு சபைகள் எல்லாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, ஊழியர்கள் எல்லாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது 4 வாரம் சபையில் ஒரு ஞானஸ்நானம் கொடுக்குறேன். திரைப்படத்தில் எடுக்கணும்னு சொன்னா ஒரு கிளாஸ் இருக்குது, அதை எத்தனை திரைப்படத்துக்கு தருவேன். உனக்கு இந்த லெட்டர் யாரா லெட்டர் தான் நான் சபையில சேர்த்துப்பேன், உனக்கு திருவிழத்துக்கு தான் சேர்த்துப்பேன், உனக்கு ஆர்டினேஷன் பண்ணாதான் சேர்த்துப்பேன். நீ ஏதாவது ஒன்று பிஷப் பார்த்தா தான் சேர்த்துப்பேன், ரெவரண்ட் பார்த்தா தான் சேர்த்துப்பேன், லெட்டர் பார்த்தா தான் சேர்த்துப்பேன். அப்படிலாம் இருந்தால் எப்படி ஜனங்கள் வருவாங்க? மன திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக சொல்றாங்க. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம்? மனம் திரும்பங்கள். எல்லாரும் வாங்க. நீ யாரவனா இரு, எந்த ஜாதியானா, எந்த ஜனமனா இரு, எந்த மக்களனா இரு, நீ எப்படிப்பட்ட பாவத்திலாம் இரு, வா. பாவத்தை விட்டு யாராலும் வர முடியாது. பாவம் இருக்கும்போதே சபைக்கு வா. நீ பாவத்துல செத்து கிடக்கும்போதே சபைக்கு வா. உன் பாவத்தை மாற்ற அவர் இங்கே பரிகாரியா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சமாரிய ஸ்திரியை இயேசு கிறிஸ்து மாற்றுவாரானால் மற்ற எல்லாரும் நம்ம ஈஸியா மாற்ற முடியும். அதனால பாவிகள் இடத்துல போய் நம்முடைய பரிசுத்தத்தை பற்றி உயர்வா பேசாதபடிக்கு, நம்முடைய பாவங்கள் நானும் இப்படிதான் இருந்தேன், சபை போன மாறிவிட்டது என்று சொல்லி அவர் அழைத்துவாங்க. நிறைய பேர் பாவத்தை வைத்துக் கொண்டுதான் சபையை உள்ள வர முடியாதபடிக்கு தவித்துக் கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த பாவத்தின் மூட்டையை தூக்கி எரிந்து விட்டு உள்ளவா. கர்த்தர் நீ அவமானப்பட்ட இடத்துல, நீ தலை குனிந்த இடத்துல, நீ யாரும் மதிக்காத இடத்துல
உன்னை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது நாம் பார்க்கும்போது சிம்சோன் தலீலாத் மடியில் அமர்ந்து படுத்து வீட்டுக்கு செல்கிறார். அவர் போறதுக்குள்ளேயே அவங்க மாமனார், சிம்சோனின் மாமனார், அந்த சிம்சோனை பார்த்து, இந்த மூத்த மகளை இன்னொருவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க போறேன், நிச்சயம் பண்ண போறேன், நீ என்னுடைய இளைய மகளை கட்டிக்கொள், அவ எவ்வளவு காட்டும் அழகுள்ளவளா இருப்பான்னு சொல்லி சிம்சோனை அவங்க மாமனார் சொல்றாரு. அது சிம்சோன் சொல்றான், என் மனைவி தவிர நான் யாரும் நோக்கி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த சிம்சோன் அந்த பட்டணத்துக்கு 300 நரிகள் என்ன பண்ணாரு, வாளில் கொளுத்து விட்டு கோதுமை அறுவடையெல்லாம் அழிக்கும்படி செய்தார். அல்லேலூயா. கிடைக்கிறதெல்லாம் பார்க்கறதெல்லாம் டேஸ்ட் பண்றதுக்கு நம்ம ஆள் கிடையாது. நமக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை மாத்திரம் நம்ம பயன்படுத்த வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கிணற்றில் ஊறுகிற தண்ணீரையும் உன்னுடைய இருக்கிற ஜலத்தையும் நீ பானம் பண்ணு, உன் குடும்பத்தோட நீ மகிழ்ந்துரு அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, சிம்சோனுடைய தலைமுடியில தான் அவர் அபிஷேகம் இருந்தது, அவர் வல்லமை இருந்தது, அவர் மகிமை இருந்தது. அந்த தலையில இருக்கிற முடிய அழைத்து விட்டா நான் இல்ல அவருக்கு சவரன் கத்தி படுவதுன்னு சொல்லி பொருத்தனை பண்ணாங்க. அந்த தலையில இருக்கிற முடிய அழிச்சுட்டா அவர் வல்லமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா சிம்சோன் ஒரே மனைவி முடியோட இருந்ததுனால அந்த முடியை எடுத்தது கூட கடைசி ஜபத்தை கூட கர்த்தர் கேட்டார். சிம்சோனின் கடைசி ஜபத்தை கூட கர்த்தர் கேட்டார். சிம்சோனை எல்லாரும் என்ன பண்ணாங்க, பெண்ணுக்கு மயங்கினவன், அவன் விழுந்து போனவன், இச்சையில் ஆக்கப்பட்டவன் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா சிம்சோன் ஒரே மனைவியுடைய புருஷனாக இருந்தான் என்று ராத்திரி சொல்லிருக்குது. அல்லேலூயா. இந்த சிம்சோனுடைய தலை முடி சிரைக்கப்பட்ட போதிலும், தலை மொட்டடிக்கப்பட்ட போதிலும், அவன் வல்லமை பயமான போதிலும், கர்த்தர் சிம்சோனின் கண் குத்தப்பட்ட போதிலும் கர்த்தர் கடைசி வரைக்கும் அவனை தோற்று பார்க்க விடவில்லை. தலை நிமிர செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தலை நிமிர செய்தார் சிம்சோனை. சிம்சோனின் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குன தேவன் இன்றைக்கும் உன் மத்தியில் தான் இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது நாம் பார்க்கும்போது அக்கிரமக்காரனா இருந்த சகை என்ற மனுஷனை கர்த்தர் பார்க்கிறார். சகை பேரு கேட்டா இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தூரம் ஓடுறவங்க தான் அதிகம். ஆயக்காரனும் பாவிகளுக்கு தலைவனுமா இருந்த ஒரு மிக அயோக்கியமான ஒரு மனுஷன், கடவுளுக்கு தூரமா இருந்த ஒரு மனுஷன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தூரமா இருந்த ஒரு மனுஷன், ரத்த கை படைந்தவன், எல்லாருக்கும் அநியாயம் செய்தவன், அதிக வட்டி வாங்குகிறவன், எல்லாரும் தரித்திரனாக்குகிறவன், எல்லாருக்கும் கொடுமை செய்கிறவனா இருந்து வாழ்ந்த சகைவை இயேசுவை பார்க்கும்படி வகை தேடினான். இயேசு கிறிஸ்து எல்லாரும் அந்த ஊரே முன்னாடி வணங்கு வைக்குது, ஆனா நீ போன பிறகு எல்லாரும் முன்னாடி தலைமுறை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சகைவை பார்த்து ஆண்டவர் சொல்லி, சகைவை வானவத்தை விட்டு இறங்கி வா, உன் அகங்காரத்தை விட்டு இறங்கி வா, உன் பாவத்தை விட்டு இறங்கி வா, உன்னுடைய அநியாயத்தை விட்டு இறங்கி வா, உன்னுடைய எல்லா விதமான உயர்வுகளையும் பாவத்தின் உயர்வுகளை விட்டு இறங்கி வா, இன்னும் நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 2 பேருக்கு தெரியும் பேச்சு என்ன பேச்சு பேசினா எப்படி சரின்னு சொல்லி. மாமியாருக்கும் மருமகளுக்கு தெரியும் சாக்கிட்டு பேசுறாங்களா யாரை பேசுறாங்கன்னு சொல்லி. பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரியாது. அவங்க என்ன பண்றாங்க, என்ன பேசுறாங்கன்னு சொல்லி. பக்கத்து வீட்டு அவனாம எல்லாம் கத்திக்கிறாங்க, ஏமா அவங்க திட்டுற, உனக்கு தெரியாத அமைதியாக கெடுதான் தெரியும் என்ன பிரச்சனைன்னு சொல்லி. அது போல சகைவிக்கும் இயேசுக்கு தான் தெரியும் எதுக்காக இறங்கி வரணும்னு சொன்னாரு. அல்லேலூயா. எதுக்காக இறங்கி வரணும்னு சொல்லி சகைவிக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து இறங்கி வா, உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அல்லேலூயா. இப்போ
இயேசு கிறிஸ்து சகேயின் வீட்டில் என்ன பண்றாரு? தங்குகிறார். எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ அபிஷியலா தான் பார்த்தாங்க. சகேயன் மட்டும் தான் என்ன பண்றாரு? சாதாரணமா அவரை உடையில பார்க்கல. அல்லேலூயா. நம்ம வீட்டில் தங்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கிகள் தரித்தவரா, வெள்ளை அங்கி தரித்தவரா, தோல் உடையை தரித்து கொண்டு எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ பார்த்துருப்பாங்க. ஆனால் சகேயன் மட்டும்தான் அவர் வீட்டில் தங்கும்போது அவர் என்ன பண்ண சாதாரண உடையில இருக்கிறத பார்த்த சகேயனுக்கு மட்டும் தான் அந்த பாக்கியம் கிடைச்சது. பாவி அவன் வீட்டில் தங்க வேண்டும்னு சொல்றாரு. அவர் உள்ள போறதுக்கு முன்னாடி எல்லா அக்கிரமத்தையும் வெளியே போட்டான். உங்க வாழ்க்கையில் கூட இயேசு வந்துட்டாரா? ஏன் உங்க வீட்டில் இயேசு தங்க மாட்டாரு? ஏன் உங்க வீட்டில் பிசாசு சத்தம் கேட்குது? ஏன் உங்க வீட்டில் பணம் தங்க மாட்டேங்குது? ஏன் உங்க வீட்டில் நகை தங்க மாட்டேங்குது? எல்லாம் மாறுவேடு கடிக்க போயிடுது? ஏன் உங்க வீட்டில் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது? ஏன் உங்க வீட்டில் நிம்மதி இல்லை அப்படின்னு சொன்னா, இயேசு வந்த பிறகும் நீ இந்த பாவத்தெல்லாம் வீட்டில் வச்சுக்கிறதுனால உங்க வீட்டில் என்ன பண்ண மாட்டேங்குது? எதுவும் தங்க மாட்டேங்குது. நீ எப்போ இயேசுக்கு பிரியமில்லாத இதெல்லாம் உங்க வீட்டில் இருந்து எடுத்து போறியோ அப்போ வீட்டில் மிகப்பெரிய மாற்றம் உண்டா? அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு போறேன், மிளகா கட்டி வச்சுக்கிறாங்க, தொங்கி நிற்குது. ஒரு வீட்டுக்கு போறேன், கத்தாழை தொங்கி நிற்குது. ஒரு வீட்டுக்கு போறேன், தேங்காய் தொங்கி நிற்குது. அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு போற எலுமிச்சை தொங்கி நிற்குது. ஒரு வீட்டுக்கு போற பூசணிக்காய் உடைக்கி போட்டுருக்கு. இதெல்லாம் உங்க வாழ்க்கையை மாத்துமானா? இதெல்லாம் படைப்புகள். அல்லேலூயா. அதான் ஒரு பாட்டு பாடுறோம். வானம் பூமி படைத்திருந்தோ வாடினேன் உன்னை இழந்ததினா தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனா. அல்லேலூயா. வானம் பூமி படைத்திருக்கிறாரா? ஆனா வாடினா அவர் இழந்ததுனா. இந்த வானமும் பூமி இருந்தா என்ன எல்லாம் ஏசு என் கூட இருக்கிறாரா? அல்லேலூயா. அதான் எனக்கு முக்கியம். அதோட தேங்காய் இருக்குதா, மாங்காய் இருக்குதா, எலுமிச்சை இருக்குதா, மிளகா இருக்குதான்றது முக்கியம் கிடையாது. கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறாரா? அல்லேலூயா. கிறிஸ்து உனக்குள்ள வசிக்கிறாரா என்றதான் முக்கியம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்க, உங்களை அபிஷேகம் இருக்கிறதா, உங்களை வல்லமை இருக்கிறதா, தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். அப்போ தலை குனிந்து நின்றால் பட்டணத்துக்கு முன்னாடி எந்த இடத்துல தலை குனிந்து நின்றாலோ அதே இடத்துல பட்டணமே சமாரிய பேச்சு கேட்டாங்க. ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். 1 ஹவருக்கு முன்னாடி எல்லாரும் யாரு சமாரிய பேச்சு சொன்னாலும் இவ கேடு கேட்டவா, இவ வந்து அசிங்கமான பேரை சொல்லி ப்ராசிஷன் என்ன பண்ணுவாங்க, தமிழ்ல அசிங்கமான கொச்சையான வார்த்தைகள் என்ன பண்ணுவாங்க சொல்லி திட்டி அவசாரி அப்படிலாம் என்ன பண்ணுவாங்க திட்டுனாங்க. ஆஃப்டர் 1 ஹவர் கழிச்சு அவ சொல்றது ஊரே பட்டணமே கேட்குது. இதற்கு மாற்றம் என்னன்னா, இயேசு உனக்குள்ள வந்துட்டா நீ என்ன சொன்னாலும் ஜனங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை உங்க அப்பா அம்மா உங்க கிராமம் உங்களை மதிக்காம இருக்கலாம், உங்ககிட்ட கட்டுக்கட்டா பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா உன் வாழ்க்கையை மாற்றுகிற இயேசு உனக்குள்ள இருக்கிறார். எதிர்காலத்தை மாற்றுகிற இயேசு உனக்குள்ள இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் தமது பிள்ளைகளை விழுந்த நிலையில் விட மாட்டார். தாழ்த்தப்பட்டவர்களை உயர்த்தி அவமானப்பட்டவர்களை மகிமைப்படுத்தி தேச்சாராற்றலை வெற்றியாளராக மாத்துகிறார். என்ன சொல்றாரு? எந்த இடத்துல அவமானப்பட்டாரோ அதே இடத்துல தலையை உயர்த்துவார். ஆதியாகமம் 39:20-21. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையில் அவனை ஒப்புவித்தார். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தார். இப்போ யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அடுத்த வசனத்தை நம்ம படிக்கும் போது உபத்திரவத்தை
பாடுகளை பிரச்சனைகளை அனுபவித்து யோசேப்பு இருக்கிறாரு. கர்த்தர் யோசேப்புக்கு நல்ல ஞானம் வர வரைக்கும் ஆவியானவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல யோசேப்பின் தலையை என்ன பண்றாரு, நிமிர்ந்து நிற்கிற செய்கிறார். 43 வாசம் மாதிரி கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமா இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. ஒரு வைரம் மண்ணுக்குள் மறைந்திருந்தாலும் அது வைரத்தினுடைய தன்மை இழந்து விடாது. அதுபோல நாம் பழி சுமத்தப்பட்டு சிறைச்சாலையில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் நம் வைரம் தான். அல்லேலூயா. நம் மண்ணில் இருக்கிறதுனால புதைந்து விட மாட்டோம். ஒரு நாள் என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் கண்களுக்கு முன்பாக தெரியும், ஜொலிக்க ஆரம்பிப்போம். அதுபோல அவமானப்பட்ட எந்த சிறைச்சாலையில் இருந்தாரோ அந்த சிறைச்சாலைக்கு தலைவனாய் மாறினார், அந்த நாட்டுக்கு தலைவனாய் மாறினார், அந்த தேசத்துக்கு அதிகாரியாய் மாறினார். எந்த போர்த்திபாருடைய மனைவி அவர் மேல் பழி சுமத்தினாலோ அவளுக்கும் சேர்த்துதான் அவர் அதிகாரியா மாறினார். யார் பழி சுமத்துறாங்களோ, யார் உங்களை வெக்கப்படுத்த நினைக்கிறாங்களோ, யார் உன்னை தள்ள நினைக்கிறாங்களோ, யார் உன்னை படுகொழியில போட நினைக்கிறாங்களோ எல்லாருக்கும் மத்தியிலும் உன் தலையை உயர்த்தி உனக்கு நிலை நிற்கப்படுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. 12 ஒண்ணே தான் கர்த்தர் சொன்ன வழியில நாம் நிற்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன பாதையில நாம் நிற்க வேண்டும். தேவன் உங்க அவமானத்திலிருந்து மகிமைக்கு உயர்த்துவார். இரண்டாவது நம்ம வாசிக்கலாம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 5:5. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விட்டு மீன் பிடிக்க சென்றாரு சீமோன் பேதுரு. அவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்ட பிறகு என்ன பண்றாரு, மீன் பிடிக்க சென்றாரு. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லைன்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட 40 வருஷமா மீனவரா இருக்கிறாரு. 40 வருஷமா போட்ல வச்சுக்கிறாரு, சொந்தமா வலைகள்லாம் வச்சுக்கிறாரு. கடல்ல மிகப்பெரிய மீனவன். இப்ப மீன் கிடைக்கிறது மேட்டர் இல்ல. ஊர்லானா பாக்குதுன்னா பேதுருவாலே மீன் பிடிக்க முடியல, அது ஒரே ஒரு மீன் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்றதுதான் சாப்பிடுறீங்க. அல்லேலூயா. மீனவ தலைவன், மீனவ கும்பலின் தலைவன், கடற்கரையின் காவலன், எல்லாருக்கும் தளபதி சீமோன் பேதுரு. அவனாலே என்ன பண்ண முடியல, ஒரே ஒரு சங்கரா மீன் பிடிக்க முடியல. அல்லேலூயா. ஒரே ஒரு மீன் பிடிக்க முடியல. நான் இப்படி அப்படின்னு சொல்லி அது வரமாக வீராப்பு வரீங்களா இல்லையா, பின்னாடி ஏசு செத்துட்டாரு, மீன் பிடிச்சா பின்னாடி வரீங்களா இல்லையான்னு சொல்லி மத்தி கூட்டு வராரு. இப்ப எல்லாரும் ஏமாந்து நிற்கிறாங்க. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஏசு சொல்றாரு, வலது புறமா வளைய போடுங்கன்னு சொல்றாரு. அநேக திரளான மீன்கள் கிடைச்சிருக்கிறாருன்னு சொல்றாரு. ஏசு சொல்லாத உன் வாழ்க்கையில ஒரே ஒரு குண்டு மணி கூட தான் நகர்த்த முடியும்.